நாம என்னமோ இன்னைக்கு அமாவாசைக்கு கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டு இருந்தேங்க. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழக்கடை இருந்துச்சுங்க. நமக்கு அன்னாச்சி பழம்னா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரளாக்காரங்களை விடுவோமா, நம்ம தான் கேரளாவில் இருந்ததுனால அந்த எஃபெக்ட் இன்னும் நமக்கு போலி. அவங்கள பார்த்து தான் அப்படியே வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா 3 கிலோ ரூ. 100 அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. 3 கிலோ பார்த்தீங்கன்னா ரூ. 100ன்னு சொல்லி நல்லா பெரிய பெரிய பழமாவே 4 பழம் குடுத்துருந்தாங்க. நான் மலையாளத்தில பேசினங்காட்டி அவங்க வந்து "உங்களுக்கு மலையாளம் தெரியுமா?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆமாங்க, நாங்க கொஞ்சம் வருஷம் அங்க இருந்தோம்" அப்படின்னு சொன்னேன். நானும் வந்து "நீங்க எந்த கேரளாவுல எந்த ஊர்ல இருந்தீங்கன்னு?" கேட்டேன். அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா இருக்கான்னு கேட்டேன். "நல்ல மழை" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. "எங்க இங்க தங்கியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்டேன். "இங்க ரூம்பு தான் போட்டிருக்கோம். நேத்து தான் வந்தோம். இதெல்லாம் வித்துட்டு நாங்க கிளம்பிருவோம். அவ்வளோதான். இன்னைக்கு வித்துருவோம்" அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்ததும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அது கேரளாக்காரங்கிட்ட வந்து நம்ம மலையாளத்தில நேரடியா பேசுனது வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நாங்களும் பழத்த வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்ங்க.